Hi students, இப்போ நம்ம 3.1ல 11th போகலாமா? இப்போ நமக்கு given a cube வேல்யூ கொடுத்துருக்காங்க, b cube வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு பார்த்தா இங்க a ஸ்கொயர் b ஸ்கொயர் a ஸ்கொயர் s ஸ்கொயர் இருக்கு இல்லையா, b ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த a cube இருந்து a வேல்யூ கண்டுபிடிக்கணும், அந்த b cube வேல்யூ இருந்து b நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோ அவசியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிவர் போயிடலாமா? cosecant theta minus sin theta equal to a cube கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே இப்போ அண்டு நேரம் தருவாங்க, secant theta minus cos theta equal to b cube கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தராங்க, cosecant theta minus sin theta equal to a cube இருக்கா? நம்ம cosecant என்ன பண்ணலாம், 1 by sin போடலாமா? 1 by sin theta minus sin theta equal to a cube. எல்சிஎம் தான் வரும், sin theta 1 minus தான் வரும், sin square theta equal to a cube வருமா? இப்போ 1 minus sin square நம்ம வந்து cos square தானே, அப்போ cos square theta by sin theta equal to a cube. ஃபர்ஸ்ட் நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம், அதெல்லாம் a கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அந்த பவர் மேலே போவோம், ஆகும் ரெசிப்ரோக்கல் வரும் இல்லையா? அப்போ cos square theta by sin theta பவர் ஆகும் 1/3 வரும். இதான் a. நம்ம தேவை a ஸ்கொயர் தானே, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ நம்ம பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணா பவர் மல்டி பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடுவோம். நமக்கு வந்து a பவர் 1/3 வச்சுங்க, இதுக்கு ஸ்கொயர் பண்ணா இப்போ பவர் மல்டி பண்ணா 2/3 வந்துடும் இல்லையா, அதுதான் இங்கே வரும் 2/3 a ஸ்கொயர். அப்புறம் a ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சா, இப்போ இதே போல என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் b ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படின்னா, ஸ்கூலில் ஒன்றுமே இல்லை, திரும்பி நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. இங்கே இப்போ கொசிக்கனா 1 by sin மைனஸ் சைன் இருக்கா, இங்கே பாருங்க சீக்கன் அது 1 by காஸ் இருக்கா. அப்போ அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த சைன் காஸ் மாத்துருங்கன்னா, இப்போ சிமிலர்லி போட்டுருங்க. ஒரு சிமெட்ரி ஃபங்க்ஷன் தான் இருக்கு இல்லையா, அதை ஈஸியாக பண்ணலாம். b ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே என்ன வந்துடும், sin ஸ்கொயர் தீட்டா பை என்னது காஸ் தீட்டா பவர் வந்துடும், உனக்கு 2/3 வந்துடும். ஓகேங்களா? நம்ம இதோட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அப்போ ஏ ஸ்கொயர் கிட்ட என்ன வந்துடும்னா, இந்த பவர் நமக்கு மல்டி பண்ணா வரும், காஸ் பவர் 4/3 தீட்டா பைன்னு வரும், சைன் பவர் 2/3 தீட்டா வந்துடுமா? சரிங்களா? அப்போ சிமிலர்லி இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வந்துடும், காஸ் பவர் சைன் நம்மளுக்கு, அப்போ சைன் பவர் 4/3 தீட்டா டிவைட் பை காஸ் பவர் வரும் 2/3 தீட்டா வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண, நமக்கு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண பாருங்க, ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 1 பண்ணோம் இல்லையா, அப்போ எல்ஹெச் எடுத்துக்குவா. இப்போ எல்ஹெச் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வேல்யூ பாருங்க, நமக்கு காஸ் பவர் 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3 தீட்டா இன்ட்டு இது என்னது, சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3 தீட்டா இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா. அப்போ காஸ் பவர் 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3 தீட்டா பிளஸ் சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3 தீட்டா. இது ரெண்டு மல்டிபிள் தான் நமக்கு, நல்லா கேன்சல் பண்ணலாம் நமக்கு. இப்போ நமக்கு பாருங்க, இவனுக்கு தெரியும், உங்களுக்கு பேஸை டிவைட் பண்ணால் பவர் மைனஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ 4/3 மைனஸ் 2/3 என்ன வரும் பாருங்க, 2/3. சரிங்களா? அப்போ நம்ம இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துடும்னா, எனக்கு 2/3 வந்துடும். அதே இது ரெண்டு பண்ணா நமக்கு 2/3 வந்துடுமா? அப்போ காஸ் பவர் 2/3 தீட்டா இன்ட்டு இந்த சைன் பவர் 2/3 தீட்டா. ஓகேங்களா? இது எல்சிஎம் எடுப்போமா, சைன் பவர் 2/3 தீட்டா இன்ட்டு வரும் காஸ் பவர் 2/3 வருமா? இது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த எல்சிஎம் நம்ம என்ன பண்ணுவோம், சைன் பவர் 2/3 கேன்சல்னா அப்போ எது ஆன்சர் வரும், காஸ் பவர் 2/3 வருமா, அதை மேலே மல்டி பண்ணுவீங்க இல்லையா, மல்டி பண்ண பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோமா. அப்போ 4/3 பிளஸ் இது 2/3 ஆட் பண்ண வரும் 6/3 வருமா, அடிச்சா 2. அப்போ ஜஸ்ட் இதுனா ஆகும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். அதே போல் இதுனா ஆகும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். ஓகேங்களா?
இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் நமக்கு. அப்போ ஜஸ்ட் இது வேல்யூ இந்த 1 தானே, sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூ 1 ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆகும். சரிங்களா? என்ன பண்ணுங்க, அவங்க கொடுக்குற அந்த ஏக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஏஸ்க்கு வேலை கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் அது வந்து சிம்பிளை போட்டு பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் LHS போட்டிங்கன்னா இங்கே RHS வந்துடும்.